மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் என்ற அதிமுகவின் தேர்தல் அறிக்கை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அறிவிப்பாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல வேலை வாய்ப்பு இன்றைக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த முத்தான 133 தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடத்தில் வரவேற்பு பெற்ற காரணத்தினால் தான் இன்றைக்கு திமுகவுடைய கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார், எங்களை பார்த்து காப்பி அடித்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் அறிவிக்கிற போது மக்களிடத்திலே வரவேற்பை பெறவில்லை. ஏனென்றால் நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் பொய்யான வாக்குறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வெளியிட்டதற்கு பிறகுதான் அது கவனத்தை ஈர்த்து மக்களிடத்திலே வரவேற்பு. அதனால்தான் இன்றைக்கு அவர் சொல்லுவார். இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம், தமிழ்நாடே கடந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு நடுவுகிற போது இந்த தேனி பாராளுமன்றத்திலே இரட்டை இலையை வெற்றி பெற செய்த தொகுதி நம்முடைய உசிலம்பட்டி தொகுதி. இன்றைக்கும் அதே கள நிலவரம் தான், அதே சின்னம் தான். ஆனால் வேட்பாளர் ஒரு சாமானியர், நம்மில் ஒருவராக நம்மோடு இருந்து 40 ஆண்டு காலம் கழகத்திலே உழைத்து இன்றைக்கு இந்த வாய்ப்பை அவர் இன்றைக்கு தலைமை அவருக்கு வழங்கியிருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லோரும் என்ன சொல்றாங்க, கடந்த முறை வெற்றி பெற்றவர் இந்த தொகுதி பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்று எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போது நம்முடைய வேட்பாளராக நம்முடைய நாராயணசாமி அவர்கள், நீங்கள் கூப்பிட வேண்டாம், நம் வீட்டிலே விசேஷம் நடக்கிறது என்று தெரிந்தாலே அங்கே முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் நாராயணசாமி ஒரு சாமானிய வேட்பாளர். அவரை நாம் வெற்றி பெற செய்வதற்கு இன்றைக்கு நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான். அந்த தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், எல்லோரும் இரட்டை இலையில தான் இந்த மண்ணிலே வெற்றி வரலாறு படைத்திருக்கிறார்கள். தங்கத்தமிழ் இரட்டை இலை இல்லாம எத்தனையோ தடவை வந்து பார்த்துட்டாரு, ஆனா அவரால் முடியல. இப்போ டிடிவி தினகரன் முயற்சி எடுத்து பார்க்கிறார். ரெட்டலையிலே அவர் வருகிற போது அவருக்கு இருந்த வரவேற்பு இப்போது குக்கரை தூக்கி கொண்டு அவரும் தெரு தெருவாக அழைந்து பார்க்கிறார். குக்கர் வேணா கொடுங்க, நாங்க வீட்டுல போய் சமையல் பண்ணி சாப்பிடுறோம்னு கேட்கிறாங்க தவிர ஓட்டு போடுறதுக்கு யாரும் முன் வரவில்லை. இதுதான் யதார்த்த கலநிலம்.